ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பேசிக்ஸ் ஆஃப் மொபைல் சர்வீஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். புதுசாக மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொபைல் ஆன் ஆகிறதுக்கு தேவையான முக்கியமான ஒன்று வந்து பேட்ரி. அந்த பேட்ரி வந்து என்னென்ன டைப்ஸாக இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இது ஆண்ட்ராய்டு பேட்ரி. இது பழைய மாடல் பேட்ரி, கீபேட் மொபைல் பேட்ரி. இதுவும் கீபேட் மொபைல் பேட்ரி தான். இது சாம்சங் J7 பேட்ரி. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். பழைய பேசிக் மாடல் மொபைல்ஸில் வந்து 3 லெக் உள்ள வந்திருக்கு. இது வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல். சென்டராக இருக்கிறது வந்து பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ரி 3 லெக் உள்ள பேட்ரி. இது வரைபடம் காமிக்கிறேன். இதில் 3 பின் வருது. இதை வந்து பாசிட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம். ஒன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து பிஎஸ்ஐன்னு சொல்லுவோம். பிஎஸ்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பேட்ரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். ஓகே, பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்னு சொல்லலாம், டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் டெர்மினல்னு சொல்லலாம். இது வந்து 3 லெக் உள்ள பேட்டரியோட பிக்சரு. இப்போ 4 லெக் உள்ள பேட்டரி எடுக்கிறேன். இது 4 லெக் உள்ள பேட்டரி. இதுலேயும் அதே மாதிரி பாசிட்டிவ் டெர்மினல் வரும். இதில் நெகட்டிவ் டெர்மினல் வரும். சென்டராக ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்ஐ வரும். இன்னொரு பாயிண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பி டெம்புன்னு சொல்லுவாங்க, பேட்டரி டெம்பரேச்சர். ஓகே, இப்போது ரீசெண்டாக வர்ற மாடல் எல்லாமே வந்து இன்பில்ட் பேட்டரியாக வருது. அதோட பேட்டரி பின் பார்க்கலாம். இந்த சைடு வந்து நெகட்டிவ் டெர்மினல் வரும். இந்த சைடில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வரும். ஓகே, இதுக்கு நம்ம பிஎஸ்ஐ லைன்லாம் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு வேல்யூ, ஒரு மொபைல் ஆன் ஆகணும் அப்படின்னா பேட்டரியோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3.7 4.2 வரைக்கும் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஒரு மொபைல் வந்து ஆன் ஆகும். இந்த வேல்யூ வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேட்டரியோட வோல்ட் செக் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து நம்மளுக்கு மல்டிமீட்டர் தேவை. கொஞ்சம் குவாலிட்டி உள்ள மல்டிமீட்டர் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃபாக வரும். ஏன்னா நம்மளுக்கு மொபைல் சர்வீஸுக்கு முக்கியமான அடிப்படையான தேவை வந்து கண்டிப்பாக மல்டிமீட்ரு. மல்டிமீட்டர் இல்லாமல் எதையுமே வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது. மல்டிமீட்டரில் வந்து எந்த மார்க்ஸை வச்சு நம்ம வந்து ஏசி வோல்டேஜை பார்க்குறது, டிசி வோல்டேஜ் பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுங்கிறத வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை வந்து அளக்கிறதுக்கு இந்த சிம்பிளில் வச்சு நம்ம பண்ணணும். நம்ம வந்து மொபைலில் வந்து அளக்கிறதுக்கு வந்து டிசி கரண்ட் மூலயமா தான் பண்ண போகிறோம். டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த குறியீடு இருந்துச்சுன்னா இது மூலயமா தான் நம்ம அளக்க போகிறோம்.
அப்போது நம்மளோட ஃபோன் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா 3.7லேருந்து 4.2 வரைக்கும் இருக்கணும். அப்போ அந்த 4.2 இருக்கிற வரைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 5 வோல்ட் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த 5 வோல்ட் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல குறியீடு இருக்கான்னு சொல்லி பாருங்கள். எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே உள்ளது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20ல் இருக்குது. அப்போ 20ல் தான் நம்ம வைக்கணும். ஓகே, 20ல் வச்சாச்சு. இதில் சிம்பிள் காமிக்கும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பேட்டரியில் வந்து டெர்மினல் இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ப்ளஸ்ஸில் வந்து பாசிட்டிவான ரெட் கலரை வந்து வைக்கலாம். நெகட்டிவில் வந்து பிளாக் கலர் வைக்க போகிறோம். நம்மளுக்கு வோல்ட் வந்து 3.7 இருக்கணும். நம்மளுக்கு வந்து 3.64 அல்லது 65 வருது. நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரியோட லெவல் வந்து பத்தாது. இதை எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு பேட்டரி செக் பண்ணலாம். இதுவும் பேசிக் மொபைலில் உள்ள பேட்டரி தான். இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இதிலே குறியீடு போட்டிருப்பாங்க ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ளஸில் வந்து ரெட்டும் மைனஸில் வந்து பிளாக்கும் வச்சிடலாம். 0.22 தான் இருக்குது. கண்டிப்பாக மொபைல் ஆன் ஆகாது. இது வந்து 4 பின் டைப் வந்து பேட்ரி. இதுலேயும் குறியீடு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கும், மைனஸ் வந்து 3rd பாயிண்டில் இருக்குது. 4th பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிஎஸ்ஐயாக இருக்கும், இல்லைனா வந்து பி டெம்ப்பாக இருக்கும், பேட்டரி டெம்பரேச்சராக இருக்கும். நம்ம இப்போ வந்து ப்ளஸில் வந்து ரெட்டும் மைனஸில் வந்து பிளாக் வச்சிடலாம். 3.82 இருக்குது. இந்த பேட்டரி மூலயமா கண்டிப்பாக வந்து மொபைல் ஆன் ஆகும். இப்போ ஆண்ட்ராய்டு பேட்டரியை பார்த்து செக் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து 3.87 இருக்குது. இந்த பேட்டரி போட்டாலும் கண்டிப்பாக ஆன் ஆகும். இப்போ நம்ம வேல்யூ கம்மியாக பார்த்த இந்த பேட்டரியை எப்படி வந்து எந்த டைப்பில் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸியான மெத்தட் இருக்குது. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மல்டி சார்ஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மல்டி சார்ஜர் மூலிமா வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு லைட் எரியும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இது வந்து ஃப்ளக் பாயிண்டில் சொருகணும் அப்படின்னா இப்படி கலர் கலராக லைட் எரியும். அப்போ நம்மளோட மொபைல் வந்து பேட்டரி சார்ஜ் டெர்மினல் வந்து கொஞ்சம் விலகிருச்சு. இப்படி கலர் கலராக லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா பேட்டரி வந்து பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அளவு தெரியாது. இதுக்காக தான் பூஸ்டர்னு ஒரு இது இருக்குது, அதை பார்ப்போம். இதுக்கு பேர் பூஸ்டர்னு சொல்லுவாங்க, எலிமினேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும் பேட்டரி சார்ஜர் பூஸ்டர்னு தான் சொல்லி சொல்லுவோம். இது வந்து நார்மலாக வந்து ஃப்ளக் டைப் இருக்காது, இந்த மாதிரி கிளிப் டைப் இருக்காது. ஜஸ்ட் வந்து பின் டைப் தான் இருக்கும். இதை நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இதை ஃப்ளக் பண்ணி இது 6 வோல்ட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளோட பேட்டரியோட லெவல் வந்து 5க்கு மேலே இருக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து 6 தான் வைக்க முடியும். 4.5 வைக்க முடியாது. 6 வச்சுக்கிறேன். 6 வோல்ட் வச்சுட்டு நம்மளோட பேட்டரி லெவல் எவ்வளோன்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். 3.66 இருக்குது. நம்மளுக்கு வந்து 3.7 இருந்தால் தான் நம்மளோட ஃபோனே ஆன் ஆகும்.
இது வந்து எப்படி வந்து இந்த பூஸ்டர் இந்த மல்டி சார்ஜர் மூலயமா பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அளவு ஏறுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த பூஸ்டரில் நான் இந்த கிளிப் டைப் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளிப் வச்சுருக்கேன். இப்போது நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பிளாக் வச்சுக்கிறேன். இப்போது 3.6 ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 3.67 இருந்துச்சு, இப்போ 3.73 வந்திருக்கு. 3.74 75 76 ஆயிடுச்சு. 77 ஆயிடுச்சு. 78 ஆயிடுச்சு. 79 ஆயிடுச்சு. 3.80 வரைக்கும் வந்துடுச்சு. ஓகே, இப்படி பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து நம்ம ஃபோன் ஆன் ஆகக்கூடிய சார்ஜ் வந்து ஏறிடும். இது ஓகே. இது 3.67 இருந்துச்சு, அதுலேருந்து பூஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 0.22 இருந்துச்சு. இதை எப்படி பூஸ்ட் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். அதேமாதிரி பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து பாசிட்டிவ் ரெட் கலர் வச்சிடலாம். நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பிளாக் கலர் வச்சிடலாம். பாருங்கள், குயிக்காக சார்ஜ் ஏறுது. எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ பாயிண்ட் ஏறிடுச்சின்னு பாருங்கள். த்ரீ 3.31 32 33 34 35 36 37 38 ஆயிடுச்சு. 39 ஆயிடுச்சு. 40 ஆயிடுச்சு. 41. ஓகே, இது 3.7 வந்துச்சுன்னா வந்து ஃபோன் ஆன் ஆயிரும். J7 பேட்டரியில் ஆல்ரெடி வந்து 3.86 சம்திங் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து ரெட் வச்சுக்கலாம். நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பிளாக் வச்சிடலாம். 3.86 இருக்குது. இது பெரிய சைஸ் பேட்டரிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக சார்ஜ் ஏறுது. வெயிட் பண்ணலாம். த்ரீ 7 வந்து பிளிங்க் ஆகுது. சாரி, 8 7 வந்து பிளிங்க் ஆகுது. ஓகே, 3.87 வந்துருச்சு. ஓகே,
4 பின் பேட்டரியும் செக் பண்ணியாச்சு. இப்போ இன்பில்ட் பேட்டரியை 2 டைப்ஸில் வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயும் சார்ஜ் பண்ணலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, பேட்டரி பூஸ்டரு. அது வந்து ஆண்ட்ராய்டு மொபைலும் iOS எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். அது எப்படிங்கிறது பார்த்துடலாம். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்து வைக்கணும். ஓகே, பாருங்கள் 3.91 இருக்குது. நைன் 2 வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, 9 2 வந்துருச்சு. இந்த மெத்தட்லேயும் இதை சார்ஜ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, இதை ஆஃப் பண்ணிடலாம். இதான் லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற பேட்டரி பூஸ்டரு. இதெல்லாம் வந்து 800 இல்லை 900 ருபீஸ் வரும். இது ஹோல்சேல் வந்து மொபைல் ஷாப்பில் இருக்கும், வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இதில் பேட்ரி கனெக்டர் வந்து ஜஸ்ட் இதில் ப்ளக்இன் பண்ணால் போதும். இந்த பின்னுக்கு வந்து சூட்டபிள் வந்து இதுதான். பாருங்கள் 3.84 இருக்குது. இதில் வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜரை இதில் ப்ளக்இன் பண்ணால் போதும். ப்ளக்இன் பண்ணிட்டு சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டா சார்ஜ் ஏறுது அப்படின்னா ப்ளூ கலரில் லைட் இண்டிகேஷன் வரும். நம்ம ஈஸியாக வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாமல் இது ஈஸியாக ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம வேறு வேலையை பார்த்துட்ருக்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆயிரும். இந்த மெத்தட்லேயும் சார்ஜ் பண்ணலாம். இப்போ அன்ப்ளக் பண்ணோம் அப்படின்னா இதில் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஈஸியாக காமிச்சிரும். நம்மளுக்கு வந்து வேலை சுலபமாக முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபோன் ஆன் ஆகிறதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கணும், பேட்டரியோட வேல்யூ, அந்த பேட்டரியோட வேல்யூ லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும், அதை எப்படி பூஸ்ட் பண்ணணும், எப்படி வேல்யூ செக் பண்ணணும், மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல்லு ஆடிட்டு இருக்க அந்த பெல்லை கொண்டு கொஞ்சம் கண்டிப்பாக அமுக்கிடுங்க.